ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போற விஷயம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே. ஏன்னா தமிழகத்தில் பிறந்த ஒருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தெளிவான ஒரு மேட்டர் தான் நான் இன்னைக்கு வீடியோவில் நான் பேச போறேன். இது நம்ம சேனலுக்கு சம்பந்தமே இல்லையே, இதை பத்தி நீ ஏன் பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பந்தம் இருக்குப்பா. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் பாதி அரசியல்வாதிகள் சினிமாவை சார்ந்தவர்கள் தான். அதனால நம்ம சினிமா சீக்ரெட் சேனல்ல இவர்களை பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை, தயக்கமும் இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம இப்ப நீ என்னதான் பேச போற, தம்ப்நெயில்ல நாங்க பார்த்தோம், ஆனா கொஞ்சம் கன்ஃபியூஷனா இது தெளிவா விளக்கப்படுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன். அதாவது நம்ம தமிழகத்தை சேர்ந்த முன்னணியான பிரபலமான ஒரு செலிபிரிட்டி அரசியல்வாதிகள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லீங்களா, இவங்க கிட்ட எல்லாம் எவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு தெளிவா நான் விளக்க போறேன். இப்போ இந்த விஷயத்த நான் சொன்ன உடனே கண்டிப்பா ஒரு சில பேருக்கு ஆச்சரியமாவும் இருக்கும், சில பேருக்கு சிரிப்பாவும் வரும். அதனால சிரிப்பை அடக்கிக்கிட்டு இந்த வீடியோ நீங்க பாருங்க. ஏன்னா உங்களோட சொத்து விவரம் உங்களை அழவும் வைக்கும், சிரிக்கவும் வைக்கும். சரி, ஓகே, இந்த மேட்டர்லாம் உனக்கு எப்படி தெரியும், இவங்க இவ்வளவு சொத்து வச்சிருக்காங்கன்னு உனக்கு எப்படி தெரியும், உருட்ட போறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் உருட்டலங்க, அவங்க உருட்ட தான் இப்ப நான் உருட்ட போறேன். என்ன மேட்ரு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவை தேர்தல் இருக்கு பாத்தீங்களா, இந்த மக்களவை தேர்தலுக்கு நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்காக மே 20ஆம் தேதி இவங்க எல்லாருமே, இப்ப நான் சொல்ல போற இந்த செலிபிரிட்டி பிரபலங்கள் மற்றும் அரசியல்வாதிகள் எல்லாருமே நாமினேஷன் தாக்கல் பண்ண போகும்போது எங்க கிட்ட இவ்வளவுதான்பா சொத்தே இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் பப்ளிக்கா வெளில வந்துருச்சு. அந்த பப்ளிக்கா வெளில வந்த இன்ஃபர்மேஷனை தான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். அதனால இதுல எந்த உருட்டும் இல்ல, உள்நோக்கமும் இல்ல, உள்குத்தும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல போய் அந்தந்த பிரபலமான முன்னணியான அரசியல்வாதி அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிசாத்து சொத்துக்கள் என்னென்ன அப்படின்றத பாப்போமா. இப்ப முதலாவதா சொல்ல போறது பிஜேபி தலைவரான, அதுவும் தமிழக தலைவரான அண்ணாமலை அவர்கள்கிட்ட என்னென்ன சொத்து இருக்கு அப்படின்றத தேர்தல் பிரமாணத்துல அவர் குறிப்பிட்டிருந்தாருங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட என்கிட்ட ரொம்ப கம்மியான வெறும் 51 ஏக்கர் நிலம் தாங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதோட வேல்யூவே எப்படியும் கூட்டி கழிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 1,13 லட்சம் ரூபாய் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட அசையா சொத்து எவ்வளவு தெரியுங்களா இருக்குது, வெறும் 1,12 லட்சம் மட்டும் தான் இருக்கு. அசையும் சொத்து ஒரு 36 லட்சம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம என்னோட மனைவி அகிலா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட அசையும் சொத்து ஒரு 2,03 லட்சம் ரூபாய் இருக்கு. அசையா சொத்து வெறும் 53 லட்சம் மட்டும் தாங்க இருக்குது. இதையும் தாண்டி HDFC பேங்க்ல என்கிட்ட எவ்வளவு தெரியுங்களா இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 25,30,000 ரூபாய் இருக்குது. கனரா பேங்க்ல இன்னும் கொஞ்ச நாள்ல லோ பேலன்ஸ்ல போயிடும். அதுக்கப்புறம் அந்த லோ பேலன்ஸே கொஞ்சமா டிடெக்ட் பண்ணி ஃபைனை போட்டு ஜீரோ பேலன்ஸ் ஆயிடும். ஏன்னா கனரா பேங்க்ல என்கிட்ட வெறும் 2,600 ரூபாய் மட்டும் தான் இருக்குது. நெட் கேஷா கையில ஒரு 5 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறேன். என் மனைவி கிட்ட நெட் கேஷா ஒரு 1 லட்சம் ரூபாய் வச்சிருக்காங்க. ஷேர் மார்க்கெட்லயும் கோல்டுலயும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னோட மனைவி அகிலா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட ஒரு 40 பவுன் தங்க நகை இருக்கு. சோ அண்ணாமலை அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய மொத்த சொத்து விவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,12 லட்சம் ரூபாய் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம 51 ஏக்கர்ல நிலம் வைத்து இருக்கிறார். இதுதான் அவரோட மொத்த சொத்து அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஹோண்டா சிட்டி கார் வச்சிருக்காரு. இதையும் தாண்டி ஒரு மொத்தமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் சேர்த்து ஒரு 3,03 லட்சம் ரூபாய் இருக்குது அப்படின்றாங்க. ஆனா எந்த ஒரு பெரிய ரியல் எஸ்டேட்டும் கிடையாது, கடனும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான்ப்பா அவர் தேர்தல் பிரமாணத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு. இப்ப இரண்டாவதா கனிமொழி அவர்களோட சொத்து விவரத்தை பத்தி பேசுவோம். இவங்க தூத்துக்குடியில போட்டியிட போறாங்க. அப்ப அண்ணாமலை பத்தி சொல்லல, அவர் எங்க போட்டியிட போறாருன்னு கேட்டீங்கன்னா அவர் கோயம்புத்தூர்ல போட்டியிட போறாரு. சரி, ஓகே, இப்போ கனிமொழி அவர்களோட சொத்து விவரத்தை பத்தி பேசுவோம். இவங்களும் இந்த தேர்தல் பிரமாணத்துல குறிப்பிட்டதாங்க. கிட்டத்தட்ட என்கிட்ட 57,32 லட்சம் ரூபாய் சொத்து இருக்குது. அதுல அசையும் சொத்து கிட்டத்தட்ட ஒரு 38,77,77,79,017 ரூபாய் இருக்குது. இதுல ஒரு 3 கார் நான் வச்சிருக்காங்க. அதுல ஒரு கார் BMW X3, அதோட வேல்யூ 84 லட்சம் ரூபாய் அப்படின்றாங்க. அசையா சொத்துக்கள் அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் சென்னையில என்கிட்ட இருக்கிற என்னோட வீடு கிட்டத்தட்ட 1,54,52,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதையும் தாண்டி ஒரு வணிக வளாகமும் இருக்கு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. சோ கையில கேஷா நான் எவ்வளவு வச்சிருக்கேன்னா வெறும் 13,500 ரூபாய் தான் வச்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இரண்டாவதா இவங்களை பத்தி சொல்லியாச்சு. மூன்றாவதா நான் சொல்ல போறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இவர்கிட்ட மொத்த சொத்து எவ்வளவு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 36 கோடி ரூபாய் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 34,70,70,000 ரூபாய் நான் கேஷா வச்சிருக்கேன். அசையும் சொத்துக்களோட மதிப்பு மட்டும் 21,13 லட்சம் ரூபாய் இருக்கிறாரு. அசையா சொத்துக்கள் 5,37 லட்சம் ரூபாய் அப்படின்றாரு. சோ என்னோட மொத்த சொத்து விவரம் எவ்வளவு டோட்டலா கூட்டி கழிச்சு பார்த்தா 22,28 லட்சம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்ப அந்த 36 கோடி அப்படின்றது அது இப்ப ரீசெண்டா இன்க்ரீஸ் ஆனது. இதுக்கு முன்னாடி நான் தேர்தல் பிரமாணத்துல கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதையும் தாண்டி 22 வழக்குகள் அவர் மேல இருக்கான். அதுல இருந்தெல்லாம் எப்போ வெளில வருதுன்னு தெரியல. இப்போ நான்காவதா சொல்ல போறது தாங்க தமிழகத்திலேயே த மோஸ்ட் ரிச்சஸ்ட் ADMK வேட்பாளரை பத்தி சொல்ல போறேன். ரொம்ப ரிச்சான ஒரு மனுஷன். ஏன்னு கேட்டா அவரோட சொத்து விவரத்தை பத்தி சொல்றேன்.
நீங்களே ஆடி போயிடுவீங்க. அவரோட பேர் தான் ஆற்றல் அசோக் குமார் அப்படின்றாங்க. ஈரோடு தொகுதியில போட்டியிட போறாரு. ஏடிஎம்கே வேட்பாளர். இவரோட மொத்த சொத்து மதிப்பை தேர்தல் பிரமாணத்துல எவ்வளவு தெரியுங்களா காமிச்சிருக்காரு? 653 கோடி ரூபாய் என்கிட்ட சொத்து இருக்குன்னு காமிச்சிருக்காரு. பாருங்களேன் எப்படி வந்தது. அரசியல்ல வந்துதான் கேட்டா அரசியல் வரதுக்கு முன்னாடி ஒரு பிசினஸ் மேன் நினைக்கிறாங்க, அதனால கூட வந்திருக்கலாம். ஓகே, அதோட பிரேக்கப்ப பார்ப்போம். அவர்கிட்ட ஹேண்ட் கேஷா கையில வச்சிருக்கிற பணம் ஒரு 10 லட்ச ரூபா வச்சிருக்காராம். அது மட்டும் இல்லாம அவரோட மனைவியான கருணாம்பிகை அவங்க கிட்ட ஹேண்ட் கேஷ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சரிப்பா, இது ஹேண்ட் கேஷ். மீதி எல்லாம் எங்கன்னு கேட்டீங்கன்னா பேங்க்ல மட்டும் எவ்வளவு தெரியுங்களா இருக்குது? 6,99,51,500 ரூபாய் வச்சிருக்காரு. அவங்களோட மனைவி அவர்களோட பேங்க் அக்கௌண்ட்ல 3,83,78,000 இருக்குதான். இதையும் தாண்டி ஒரு 10 கிலோ தங்கம் வச்சிருக்காங்க. கேட்டு பாருங்க, 10 கிலோங்க 10. இப்போ அவர்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டியோட மொத்த வேல்யூ, இவரோட பேர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி வேல்யூ 583,48,09,000 அவரோட மனைவி பேர்ல இருக்கிற மொத்த சொத்தம் ப்ராப்பர்ட்டி எவ்வளவுனா 69,98,00,000. சோ டோட்டலா கூட்டி கழிச்சு பாருங்க, 653,49,79,000 ரூபாய் வந்திருக்கும். அவங்க கிட்ட இருக்கிற கடன் 12 லட்ச ரூபாய். பாவங்க, 12 லட்ச ரூபாய் எப்படி அடைக்க போறாங்கன்னு தெரியல. இப்ப ஐந்தாவதா சொல்ல போறவரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பாப்புலரா இருந்தவர். பாக்குறதுக்கு காமராஜர் மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஓட்டு வாங்கிடலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா ஓட்டு வாங்கல. இவரோட மொத்த சொத்து மதிப்பு ரொம்ப கம்மி, 7 கோடி ரூபாய் தான் வச்சிருக்காரு. கன்னியாகுமரி தொகுதியில போட்டியிட போறாரு. இது மட்டும் இல்லாம இவர்கிட்ட ஹேண்ட் கேஷா ஒரு 55,000 மட்டும் தான் வச்சிருக்காரு. மூவபிள் அசெட் அப்படின்னு சொல்ற மாதிரி, அதாவது அசையும் சொத்து 64,03,000 தான் இருக்குதா. அசையா சொத்துக்கள் மட்டும் 6,99,40,000 வச்சிருக்காருங்க. டோட்டலா ஒரு 7,63,43,000 தான் இவரோட சொத்து மதிப்பு. இப்ப ஆறாவதா சொல்ல போறது துரை வைகோ அவர்கள். வைகோ அவர்களோட பையன் இருக்காரு பாத்தீங்களா, இவர் இப்ப திமுகவோட கூட்டணி போட்டு மதிமுக அப்படின்ற இவங்களோட கட்சியோட சேர்ந்து திருச்சியில போட்டி போட போறாரு. இவரோட அசையும் சொத்து மட்டும் 2,18,94,789 ரூபாய். சொல்றதுக்கே மூச்சு வாங்குது. இதெல்லாம் எப்போ என்றது, இதெல்லாம் எப்படி செலவு பண்றது? அசையா சொத்து மட்டும் 33,71,89,498 ரூபாய். சோ டோட்டலா 35,90,90,84,287 ரூபாய். சரி, கணக்கு ரொம்ப ஓவரா போகுது, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. சிம்பிளாவே சொல்லிடுறேன். இவர்கிட்ட நிறைய கார் இருக்குது. கடன் மட்டும் ஒரு 1.5 கோடி ரூபாய் இருக்குதுங்க. அதையும் தாண்டி கோல்டு மட்டுமே ஒரு 2.5 கிலோக்கு தான் கோல்டு, வெள்ளி மட்டுமே 6.5 கிலோக்கு தான், 19 லட்ச ரூபாய்க்கு டைமண்ட் இருக்குதான். சோ ஒரு 1.5 கோடி ரூபாய் கிட்ட ஜுவல்ஸ் வச்சிருக்காரு. எவ்வளவு வேற லெவல்ல. சோ இந்த மாதிரி தான் சம்பாரிச்சா சேர்த்து வைக்கணும், செலவு பண்றது விட்டுட்டு. ஏழாவதா சொல்ல போறது ராதிகா சரத்குமார் அவர்கள். பிஜேபி கேண்டிடேட்டான ராதிகா அவர்கள் விருதுநகர்ல போட்டியிட போறாங்க. இவங்களோட அசையும் சொத்து கிட்டத்தட்ட ஒரு 27 கோடி தான். அசையாத சொத்து ஒரு 26 கோடி. சோ டோட்டலா இவங்களோட நெட்வொர்த் 53,45,00,000 ரூபாய் மட்டும் தான். கிட்டத்தட்ட 750 கிராம் கோல்டு வச்சிருக்காங்களாம், 5 கிலோக்கு சில்வர் வச்சிருக்காங்களாம், 14 கோடி ரூபாய் பேங்க்ல கடன் வச்சுக்கிறாங்க, 6.5 கோடி ரூபாய் ஜிஎஸ்டியே கட்டல. இது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ஒரு ஆடி கார் இருக்கு, 59 லட்சம் அதோட மதிப்பு. இவங்களோட கணவரான சரத்குமார் அவர்கள் கிட்ட எவ்வளவு தெரியுங்களா இருக்குது? 29 கோடி ரூபாய் சொத்து இருக்குது. 300 கிராம் கோல்டு வச்சிருக்காரு, 4 கிலோ சில்வர் வச்சிருக்காரு, 10 லட்ச ரூபாய் ஒர்த்தான டைமண்ட்ஸ் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 19 கோடி ரூபாய் கடனும் வச்சிருக்காரு. எட்டாவதா கேப்டன் அவர்களோட மகனான விஜய பிரபாகரன் அவர்களும் டிஎம்டிகே அப்படின்ற சார்பில், அவங்களோட கட்சி சார்பில் விருதுநகர்ல போட்டி போட போறாரு. அவரோட சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுங்களா? அவர் தாக்கல் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட 11.5 கோடி என்கிட்ட மூவபிள் அசெட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பிஎம்டபிள்யூல 2 கார் வச்சிருக்காங்க. அசையா சொத்து ப்ராப்பர்ட்டின்னு பாத்தீங்கன்னா என் பேர்ல இருக்கிறது ஒரு 6.5 கோடி மதிப்பான ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் இருக்குது. 192 கிராம் கோல்டு வச்சிருக்கிறேன், 560 கிராம் சில்வர் வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட என்னோட சொத்து மதிப்பு ஒரு 12 கோடி கிட்ட வரும். எங்க அம்மா கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? அவங்களோட அசையும் சொத்து ஒரு 6.5 கோடி வரும். அதாவது அசையும் சொத்துனா இந்த காரு, அதுக்கப்புறம் கோல்டு எல்லாத்தையும் சேர்த்துவாங்களா. அசையா சொத்து ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் 48 கோடி ரூபாய் வரும். கோல்டு மட்டுமே எங்க அம்மா 1540 கிராம் வச்சிருக்காங்க, 1 கிலோ கிட்ட வச்சிருக்காங்க, சில்வரும் 1 கிலோ வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஜய பிரபாகரன் கொடுத்திருக்காரு. பாப்பா இந்த தேர்தலில் அவருக்கு எவ்வளவு வாக்குகள் கிடைக்குது அப்படின்ற மாதிரி. 9வதா டிஆர் பாலு அவர்கள். அவர் இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில போட்டி போட போறாரு டிஎம்கே சார்பில். அவரோட அசையும் சொத்து 1.5 கோடி ரூபாய் சொல்லியிருக்காரு. அசையா சொத்து மட்டும் 16.5 கோடி சொல்லியிருக்காருங்க. கையில கேஷ் வச்சிருக்கிறது வெறும் 1,20,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதையும் தாண்டி எம்பி சேலரி அவர் நிறைய வாங்கிட்டு இருக்காரு. இதையும் தாண்டி அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஏகப்பட்டது இருக்குதான். இப்ப 10வதா சொல்ல போறது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். இப்ப எங்க போட்டி போட போறாங்க தெரியுங்களா? சென்னை சவுத்துல போட்டி போட போறாங்க. 62 வயசு ஆகுது. கையில ஹேண்ட் கேஷ் வெறும் 50,000 மட்டும் தான் இருக்குதா. அதாவது லேண்ட் அசெட் இது எல்லாமே சேர்த்து ஒரு 2.5 கோடி ரூபாய் கிட்ட அவங்க கிட்ட சொத்து இருக்கு. அதுக்கப்புறம் அசையும் சொத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காரு மற்ற ஐட்டங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒரு 1.5 கோடி ரூபாய் மதிப்புல இருக்குது. இதுக்குள்ள இந்த கோல்டு, டைமண்ட், கார் எல்லாமே அடங்கும். சோ இதுதான் இவங்களோட சொத்து மதிப்பு அப்படின்ற மாதிரி இவங்க தாக்கல் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ரைட்டுப்பா. அண்ணன் சீமான் அவர்களோட சொத்து எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா
செலவுக்கே 1000 ரூபாய் இல்ல அப்படின்ற மாதிரி இப்போ போற இடத்துல எல்லாம் வந்து அவர் பேசிட்டு இருக்காரு. அவரோட சொத்து மதிப்பு நம்ம என்னத்த சொல்றது நம்மளுக்கே தெரியல. ஏன்னா 2021 வருஷம் அவர் எலெக்ஷன்ல நிற்கும் போது 1000 ரூபாய் தான் என்னோட மொத்த சொத்து அப்படின்ற மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கையில அவர் குறிப்பிட்டிருந்தாரு. இப்ப இவரோட பொறுப்புல இவரோட கட்சி சார்பா ஒரு டாக்டர் வந்து இப்ப தேர்தலில் நிக்கிறாரு. அவரோட மொத்த சொத்து எவ்வளவுன்னு கேட்டா ஒரு 20 லட்சம் ரூபாய் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால சீமான் அவர்கள் பாவம் ஜெயிக்க வச்சு கொஞ்சம் அவரை சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்களேன். ஐயோ நானே வந்து இவருக்கு பிரச்சாரம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு, நான் எந்த கட்சியும் சார்ந்தவனும் இல்ல, யாரையும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லல நண்பர்களே. இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். இன்னும் இதுல நிறைய பேரை நான் சொல்றதை விட்டுட்டேன். அவங்களெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோல அவங்கள பத்தி எல்லாம் கொஞ்சம் அப்படியே கேப்ல கிடைக்கும் போது சந்தில சிந்து பாடுவோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போட்டு இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம சினிமா சீக்ரெட்ஸ்ல இனிமேல் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். நன்றி.